ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டே டூர்ல அடுத்ததா இப்ப எங்க வந்திருக்குன்னா, மதுரைக்கு தான் வந்திருக்கோம். ஒன் டே டூர்ல எத்தன ஊருக்கு தான் போனோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 7 ஒரு கோயிலுக்கு வந்து போயிருப்போம்னு நெனைக்கிறேன். அதுல 5வது இடமா வந்து மதுரை மீனாட்சி அம்மாவ பார்க்கறதுக்கு வந்திருந்தோம். பார்க்க வந்தவுடனே எங்களுக்கு வந்து பல்பு வாங்குன மாரி கோவில் வந்து நட சாத்துற டைமுக்கு வந்து வந்துட்டோம் போல இருக்கு. அதனால வந்து கோவில் வந்து மூடிட்டாங்க. அதுவும் இல்லாம உள்ள போய் சுத்தி பார்க்கலான்னு பார்த்தாலும், கோவில் வேலை வந்து நடந்துட்டு இருக்கிறதால போலீஸ்லாம் வந்து கேட்டு போட்டு வழியிலேயே வந்து நின்னுட்டாங்க. ரொம்ப வந்து எங்களுக்கு ரொம்ப மதுரை மீனாட்சி தாய பார்க்கலான்னு வந்து எங்களுக்கு இப்படி வந்து ஆயிப்போச்சே அப்படின்ற மாரி தான் ரொம்ப முகமே வந்து சொங்கி போன மாரி ஆயிப்போச்சு எங்களுக்கு. மெயினான கோவிலே மதுரை மீனாட்சி அம்மா கோவில் தான். அதையும் வந்து பார்க்க முடியலையே அப்படின்ற மாரி கொஞ்சம் வருத்தமா போச்சு. அதுக்கப்புறம் மதுரைக்கே ரொம்ப ஃபேமஸான ஜிகிர்தண்டா குடிக்கலாம்னு வந்திருந்தா, பசங்க எல்லாம் இனிமே ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐஸ்கிரீம் எங்க வேணா கிடைக்கும். ஆனா மதுரை ஜிகிர்தண்டா வந்து இங்க தானே கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து அதான் சாப்பிட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிடுறேன். ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறதுனால என்னன்னு தெரியல. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடத்தெரு வந்து சுத்தி பார்க்கலான்னு வந்திருந்தோம். ரொம்ப இல்ல, அந்த வழியிலேயே வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. நெறைய உள்ளலாம் போனா கடத்தெரு போகுது. இருந்தாலும் நாங்க கோவில் மூடின ஒரு இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, சரி வெளியிலயே வந்து பார்த்துட்டு போயிடலான்னு வந்திருந்தோம். என் தங்கச்சி வந்து குங்கும சிமெண்ட் மாரி வைக்கிறதுக்குலாம் பார்த்துட்டு இருந்தா. எதுவும் அங்க இல்ல அப்படின்றதுக்காக அப்படியே வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. இங்க ஒரு வளையல் கடையில வந்து எனக்கு ஜுவல்ஸ்லாம் வந்து அவ்ளோ அழகா இருந்தது. இந்த செட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 770 தான் இருந்தது. இங்கலாம் அந்த மாரி கிடைக்கல. அங்க போயிட்டு எனக்கு கிடைச்சது. ஆனா கையில வந்து காசு இல்ல. சரி சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்துடலான்னு பார்த்துருந்தோம். நெறைய பேர் வந்து வளையல் வாங்கியிருந்தாங்க. அதுதான் வளையல் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. மெயினா மதுரை மீனாட்சி அம்மன பார்க்க வந்திருந்தேன். கண்டிப்பா நான் வாங்கணும்னு நெனச்சது, ஒரிஜினல் குங்குமம் வந்து வாங்கலாம்னு நெனச்சிருந்தேன். கூகுள்லாம் செக் பண்ணி பார்த்தோம். எங்க அந்த கடை இருக்குன்ட்டு. கடைசி வரைக்கும் எங்களுக்கு அந்த சந்து பொந்து எங்கன்னே எனக்கு தெரியல. சரி நெக்ஸ்ட் டைம் வந்தா வந்து கண்டிப்பா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு மட்டும் வந்திருந்தோம். இந்த நகையெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதுதான் வந்து நின்னுட்டு பார்த்துட்டே இருந்தேன். கண்டிப்பா மதுரை மீனாட்சி அம்மாவ பார்க்கறதுக்கு தனியா ஒரு நாள் வரலான்னு இருக்கோம். அடுத்ததா மீனாட்சி அம்மாவ பார்த்துட்டு எங்க போயிருப்போம் அப்படின்னு கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருப்பீங்க. கள்ளழகர தான் பார்க்க வந்திருக்கோம். ஆ புரட்டாசி மாசத்துல எங்க போய் பெருமாள எந்த கோயிலும் சரியா பார்க்கலையே அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். இவ்ளோ பெரிய கோயில வந்து பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க வந்து இறங்குன உடனே அந்த வராரு வராரு கள்ளழகர் வராரு வைப் வந்து காதுல வந்து கேட்கற மாரியே இருந்தது.